Storytelling. Let me tell you a wonderful tale. கோயம்புத்தூர் அருகே உள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் 14 வயது மீனா வாழ்ந்து வந்தாள். அவள் ஓவியம் வரைவதில் மிகவும் ஆர்வமுடையவள். ஒரு நாள் இரவு மின்சாரம் போய்விட்டது. வீட்டில் முழுக்க இருள். மீனா மெழுகுவர்த்தி ஏற்றி ஓவியம் வரையத் தொடங்கினாள். அப்போது சுவரில் ஒரு விசித்திரமான நிழல் தெரிந்தது. அது அவள் நிழல் இல்லை, ஆனால் அது அவள் வரையும் ஓவியத்தைப் போலவே நகர்ந்தது. மீனா பயந்து நின்றாள். ஆனால் அந்த நிழல் மெதுவாக கையை அசைத்து, பயப்படாதே என்று சொல்வது போலிருந்தது. அடுத்த நிமிடம் நிழல் சுவரில் ஒரு கதவை வரைந்தது. மீனா ஆச்சரியப்பட்டாள். அது உண்மையிலேயே ஒரு கதவாக மாறியது. அவள் அந்த கதவை திறந்தாள். அதற்குள் ஒரு வண்ண உலகம். அவள் வரைந்த எல்லா ஓவியங்களும் உயிரோடு அங்கே இருந்தன. ஒரு சிறிய பறவை அவளிடம் வந்து சொன்னது, "நீயே எங்களை உருவாக்கினாய்." மீனா புரியாமல் நின்றாள். அந்த உலகத்தின் மையத்தில் ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. அதில் மீனா தன் முகத்தை பார்த்தாள். ஆனால் கண்ணாடியில் இருந்தது அவளல்ல, ஒரு பெரிய ஓவியர். அப்போது ஒரு குரல், "உன் கற்பனைதான் உன் சக்தி. அதை பயமாக நினைக்காதே." மின்சாரம் மீண்டும் வந்தது. அனைத்தும் மறைந்தது. அடுத்த நாள் மீனா தன் ஓவியத்தை பார்த்தாள். அதில் அந்த ரகசிய கதவும் வண்ண உலகமும் இருந்தது. மீனா புரிந்து கொண்டாள். அவள் கற்பனை உலகம் உண்மையில் உயிரோடு இருக்கிறது. கதை சொல்லும் பாடம். கற்பனை என்பது வெறும் கனவு அல்ல, அது நம்மை நம்பிக்கையுடன் முன்னேற்றும் சக்தி.